சிவகங்கை மாவட்டம் மாநகிரி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தின் டயர் வெடித்து எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதி ஏற்பட்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த விஜயகுமார் மற்றும் அவரது மகன் மணிகண்டன் ஆகியோர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் உடல்கள் காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த நிலையில் விபத்து குறித்து நாச்சியாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மேற்கு மாவட்ட செயலாளர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய பேச்சாளர் ஆரணிமாலா, மகளிர் உரிமை தொகை, மகளிருக்கான இலவச பேருந்து, இல்லம் தேடி கல்வி மற்றும் வீடு தேடி மருத்துவம் உள்ளிட்ட திமுக அரசின் சாதனைகள் குறித்து சிறப்புரையாற்றினார். இல்லம் தேடி கல்வி, வீடு தேடி மருத்துவம், ஐநா சபை இன்றைக்கு பாராட்டு தெரிவித்தது தளபதி அவர்களுக்கு. இல்லம் தேடி கல்வி, வீடு தேடி மருத்துவம். நினைச்சு பாருங்கக்கா, தமிழ்நாடு முழுக்க வயதான முதியோர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு செல்லக்கூடிய வகையிலே போக முடியாது. கூட்டி போறதுக்கு ஆள் கிடையாது, பராமரிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அவருக்கு சுகர் இருக்கும், பிபி இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும். பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஆட்சியில ஒரு வேன் வந்து நிக்குது, வேன்ல இருந்து நர்ஸுங்க இறங்குறாங்க, கையில பெட்டியோட இறங்குறாங்க, கையில ஒரு பேக்கெட்டோட இறங்குறாங்க, ஒவ்வொரு வீடா போறாங்க, பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அவங்களுக்கு சுகர் டெஸ்ட், பாத்தீங்கன்னு சொன்னா பிபி டெஸ்ட், கொலஸ்ட்ரால் டெஸ்ட், எல்லா டெஸ்டும் எடுக்கிறாங்க. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் சட்டவிரோதமாக 4 யூனிட் ஆற்று மணல் கடத்திய பிரதீப் என்பவரை செஞ்சி காவல் நிலைய போலீசார் கைது செய்த நிலையில் லாரியை பறிமுதல் செய்தனர். மேலும் லாரி உரிமையாளரான கள்ளக்குடி குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தகுமார் என்பவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் மறைமுக லாட்டரி புரோக்கர்கள் லாட்டரி விற்பனையில் ஈடுபடுவதால் லாட்டரியின் விற்பனை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் ஒரு சில பகுதிகளில் காவல்துறையினருக்கு தெரிந்தே இந்த லாட்டரி விற்பனை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பஜார் பகுதிக்குள் புகுந்த காட்டு யானை ஒன்று சாலையில் சென்று கொண்டிருந்த காரை தாக்கிய சம்பவம் வாகன ஓட்டிகள் மத்தியில் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து காட்டு யானையின் நடமாட்டம் அப்பகுதியில் அதிகமாக இருப்பதால் அச்சமடைந்த பொதுமக்கள் காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என வனத்துறையினருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் அருகே போக்குவரத்து காவல்துறை சார்பில் வாடகை கார் ஓட்டும் ஓட்டுநர்களுக்கு போக்குவரத்து விபத்துகளை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வாகனம் ஓட்டும் போது செல்போன் பேசுவதை தவிர்ப்பது, குடிபோதையில் வாகனம் இயக்காமல் இருப்பது மற்றும் கார் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் இயக்கும் பொழுது சீட் பெல்ட் அணிவது உள்ளிட்ட அறிவுரைகள் வழங்கப்பட்டதை தொடர்ந்து நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் தனியார் கல்வி நிறுவனம் மீது பணம் பறிக்கும் நோக்கத்தோடு தவறான தகவலை பரப்பிய விசிக நிர்வாகி உள்ளிட்ட 3 பேர் மீது நீதிமன்ற நடவடிக்கை எடுக்க உள்ளதாக கல்வி நிறுவன உரிமையாளர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நிறுவனத்தில் படித்த மாணவிகள் நிறுவனம் முறையான அனுமதி பெறாமல் இயங்குகிறது என அளித்த குற்றச்சாட்டின் பின்னணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகி ஒருவர் கல்வி நிறுவன தலைவரிடம் பணம் பறிக்கும் நோக்கோடு செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இதுல முக்கியமான விஷயம் எங்களோட கல்லூரிக்கும் மாணவிகளுக்கும் சற்றுமே சம்பந்தம் இல்லாத நளினி அப்படிங்கிறவங்களை வச்சுதான் இவங்க அகிலாண்டேஸ்வரி அவர்கள் மாணவிகளை திசை திருப்பி இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ளேயே அடாவடி கேர்ள்ஸ் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்ல எங்கெங்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எப்படி நம்ம கல்வியோட ஏஆர்எஸ் கல்வி மேல அவதூறு பரப்பலாம், மாணவிகள் எல்லாமே எப்போ ஒன்று சேர்ந்து எப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடாவடி கேர்ள்ஸ் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அந்த குரூப்ல நளினிங்கிறவங்க மாணவ மாணவிகளை இயக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த குரூப்போட அட்மினா இருந்தவங்க அகிலாண்டேஷ். இந்த அனைத்து ஆவணங்களுமே நீதிமன்றத்துல நாங்க முறையா சமர்ப்பிச்சோம். கரூர் மாவட்டம் கடம்பர் கோவில் தெருவில் பூஜை பொருட்கள் வியாபாரம் செய்யும் மோகன சுந்தரம் என்பவரின் கடையை
தனக்கு போட்டியாக கடை நடத்துவதாக கூறி லட்சுமி என்பவர் தனது மகளுடன் சேர்ந்து சேதப்படுத்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மோகனசுந்தரம் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த குளித்தலை காவல் நிலைய போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் நடைபெற்ற ஆபரேஷன் திரிசூலம் திட்டத்தின் கீழ் 100க்கும் மேற்பட்ட ரவுடிகளை அதிரடியாக கைது செய்த போலீசார் 78 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் இந்த திட்டத்தின் மூலம் ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும் அவர்கள் வீட்டில் ஆயுதங்கள் அல்லது வெடிபொருள்கள் ஏதேனும் பதுக்கி வைத்துள்ளார்களா என்பதை ஆராய்வதற்கும் திடீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே டிராக்டர் மோதி ஏற்பட்ட விபத்தில் செந்தமிழ் செல்வன் என்ற இளைஞர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த ஜெயங்கொண்டம் காவல் நிலைய போலீசார் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி சென்ற ஓட்டுநரை தேடி வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த பிரகாஷ் என்பவருக்கு முதன்மை மற்றும் அமர்வு நீதிமன்றம் 15 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 11,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. மேலும் அரசு வழக்கறிஞர் சசிரேகா மற்றும் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் சாட்சி ஆதாரங்களோடு பிரகாஷ் மீதான குற்றச்சாட்டை நிரூபித்த நிலையில் மாவட்ட முதன்மை மற்றும் அமர்வு நீதிமன்ற நீதிபதி செம்பில் தீர்ப்பு வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் பணி செய்வதற்காக பணியாளர்களிடம் 200 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 200 ரூபாய் வாங்கிக் கொண்டு 5 நாட்கள் மட்டுமே பணி வழங்குவதாகவும் பணம் கொடுக்காதவர்களுக்கு பணி இல்லை என கூறி விடுவதாக குற்றம் சாட்டிய அவர்கள் ஊராட்சி கிளார்க் தான் இந்த வேலையை செய்கிறார், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காட்டமாக தெரிவித்தனர். 360 ரூபா வாங்குறாங்க. அங்க கம்மாளை போனா 200 ரூபா கொண்டாந்தாச்சு அந்த வாரம் வேலை இல்லாட்டி வேலை இல்லை. நீங்க எங்க போய் சொன்னாலும் சொல்லிட்டேங்க. நீங்க வேலைக்கு போயிருக்கீங்களா? போன வாரம் 100 ரூபா வாங்கினாங்க. அதுக்கு பின்னாடி போனவங்ககிட்ட 200 ரூபா வாங்கி. ரூபாய் வாங்குறது யார் யாரு? அங்க இதான் எழுதுறவங்க தான் வாங்குறாங்க. போன தடவை கொடுத்தீங்கன்னு சொன்னீங்க. யார்கிட்ட கொடுத்தீங்க? இது சோனியாட்ட கொடுத்தோம். அவங்க என்ன பொறுப்பாளா இருக்காங்களா? ஆமா எழுதுறாங்க. அது அப்புறம் நாங்க வேற எத்தனை நாள் வேலை கொடுத்தாங்க? நீங்க 200 ரூபா கொடுத்தீங்க. நாங்க 5 நாள் வேலை கொடுத்தோம். ஒரு மாசம் கணக்காச்சு நாங்க வேலைக்கு போய் 5 நாள் வேலைக்கு 200 ரூபா கொடுத்தோம். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விஷாரத்தில் தனியார் பவுண்டேஷன் மற்றும் கிறிஸ்துவின் சபை விடிவெள்ளி ஊழியர்கள் மற்றும் சங்கரன் நேத்ராலயா இணைந்து மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தியது. இதில் கண்ணில் புரை நீக்குதல், கண்ணில் நீர்ப்பை அடைப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் கொடிசியா அலுவலகத்தில் மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என முதலமைச்சரை சந்தித்து முறையிட திட்டமிட்டுள்ளதாக தொழில்துறையினர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கொடிசியா தலைவர் கார்த்திகேயன் மின்கட்டண உயர்வு காரணமாக உற்பத்தி செலவுகள் அதிகரித்திருப்பதாகவும் மின்நிலை கட்டணம் 450% வரை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் கடந்த 3 ஆண்டுகளில் 10% தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். ஒரு 21 டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன்ஸ் இது நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது இண்டஸ்ட்ரீஸ் ரன் பண்ணுறதுக்கு. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 34 அசோசியேஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு மனதாக முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்கலாம். இந்த மாதிரி இந்த டேரிஃப் ஹைக் 2022 430% ஏற்றுனாங்க. அதில் ஃபிக்ஸட் காஸ்ட் ஏற்றுனது தான் ரொம்ப தொழிலை பாதிக்கப்படுது. அதுலேருந்து வருஷம் இப்போ 2023 ஒரு 2%, 2024 ஒரு 5%, இப்போ ஒரு 3.16% ஏற்றிருக்காங்க. ஸோ இது இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி தான் நம்ம எல்லாரும் ஒரு 4 இயர்ஸில் ட்ரை பண்ணதில் இண்டஸ்ட்ரி ரன் பண்ண முடியாத சிச்சுவேஷன். இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு எம்எஸ்எம்இஸில் இண்டஸ்ட்ரீஸ் க்ளோஷர் ஆனது பார்த்திங்கன்னா 2022 ஒரு 5% இண்டஸ்ட்ரீஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரு வருஷத்தோட டேரிஃப் ஹைக்னால வருஷம் 1-2% இண்டஸ்ட்ரீஸ் அவங்களால ரன்னிங் காஸ்ட் சமாளிக்க முடியாமல் பவர் காஸ்ட்னால இருக்குது.
கோவை விமான நிலையத்தில் பறந்து படத்தின் வணிக ரீதியான பெரிய வெற்றி படங்களுக்கான இடைவெளியை குறைக்க வேண்டும் என்ற கதவுகளை திறந்து வைத்து இருக்கின்றது என இயக்குநர் ராம் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், உலகம் முழுவதும் இந்த படம் வெற்றியடைந்திருப்பதாகவும் படத்தை வெற்றி படமாக கொடுத்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் இனி பேய் படங்களும் எடுக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் அருந்ததியர்களுக்கு வழங்கிய இலவச வீட்டுமனையில் தனியார் பள்ளியிலிருந்து கழிவுநீர் திறந்து விடுவதை கண்டித்து விசிக சார்பில் கோட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. மேலும் சம்பந்தப்பட்ட இடத்தை நேரில் பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் மேலமணக்குடி கிராமத்தில் உலக மருத்துவ தினத்தை முன்னிட்டு புவனகிரி ஆர்விபி மருத்துவமனை மற்றும் ஆர்விபி அறக்கட்டளை சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் பொதுமக்களுக்கு ரத்த அழுத்தம் பரிசோதனை, சர்க்கரை பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சிகிச்சைகளை அளித்து மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி குடியிருப்பு பகுதியில் திடீரென கரடி புகுந்ததால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து குடியிருப்புக்குள் நுழையும் கரடிகளை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிகள் விட அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். திருச்சியில் தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மைய சங்கத்தின் அவசர மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் எஸ். மதுரம் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 2026 தேர்தலில் 4,24,000 பணியாளர்கள் திமுகவிற்கு வாக்களிப்பது பற்றி ஜனவரி மாதம் முடிவு எடுக்கப்படும் என அறிவித்தனர். தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள், முதல் கோரிக்கை, நாங்கள் ஏற்கனவே பல்வேறு ஆண்டுகளாக தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் அலுவலக உதவியாளர்கள் காலியிடங்களை நிரப்ப வேண்டுமாய் கேட்டுக்கொண்டிருந்தோம். அவர்கள் நிரப்பாத காரணத்தினால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் உடனடியாக அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று ஆணை கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆணையினை ஏற்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழகத்தில் சுமார் 30,000 அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.